ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் அதிசயங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டி பார்லர் பிஸ்னஸை வச்சு எப்படி வந்து மந்த்லி ஒரு இவ்வளோ பெரிய எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோவை 1.25x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமே ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ டீட்டெயில்டாக வேணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்னா என்னென்ன இனிஷியல் அமௌண்ட்டை நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ரெண்ட்டு. ஸோ நம்ம ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுக்கணும், இல்லை அது ஓன் கடையாக இருந்தால் சூப்பர். பட் ஆனால் ரொம்ப ப்ரைமான லொக்கேஷனில் வைக்கணும். ஏதோ ஒரு சந்தில் வைக்காமல் நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் வாடகைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரைமான லொக்கேஷனில் உங்களுடைய பியூட்டி பார்லர் வந்து நீங்கள் வைக்கணும். இங்கே நான் வந்து 40,000 rupees அப்படின்னு ரெண்ட் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போனா அது எந்த அளவு ப்ரைமான லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ 6 months ரெண்ட் அட்வான்ஸ்ன்ற மாதிரி 2,40,000 rupees அப்படின்னு நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அட்ராக்டிவான அந்த இன்டீரியர் டிசைன் அண்ட் செட்டப்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு 2.5 லட்சம் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அந்த இருக்கிற எக்யூப்மெண்ட்டு, மிரர்ஸ், சேர்ஸ் இதெல்லாம் வாங்கணும். அதுக்கு ஒரு 1.5 லட்சம் போட்டிருக்கேன். சலூன் டூல்ஸு, சிசர்ஸு, ட்ரிம்மர்ஸு, அப்புறம் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45,000 rupees கிட்ட வந்து வரும். அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட இனிஷியல் ஸ்டாக் நம்ம வைக்கணும். அதுக்கு ஒரு 75,000 rupees நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு 15,000 rupees நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இனிஷியல் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரு கடையை வைக்கிறீங்கன்னா அந்த கடைக்கான லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட், அங்கே இருக்கிற லோக்கல் பேப்பர்ஸு, லோக்கல் டிவி சேனல்ஸு, அப்புறம் கூகுள் ஆட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 rupees அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இதர செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 rupees. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 8,20,000 rupees கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் அந்த காஸ்ட் வந்து வரும். ஸோ மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40,000 rupees. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 ஸ்டாஃப் வந்து ட்ரெயின்டு ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப்க்கு மினிமம் ஒரு 20,000 நம்ம கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு ஈக்குவல் மார்க்கெட் சேலரி கொடுக்குறோம். ஸோ 20,000 rupees சேலரி அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees. ஸோ இதை வந்து நான் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதோட கம்மியான சம்பளமாக வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் 2 ஸ்டாஃப் வச்சு மெயின்டைன் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்களே ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 rupees வரும் மந்த்லி. அது இல்லாமல் யூட்டிலிட்டி பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupees நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 10,000 rupees அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இல்லாமல் மெயின்டெனன்ஸ்னு ஒரு 5,000 rupees அண்ட் இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு 5,000 rupees. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 கிட்ட வந்து மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் மட்டுமே வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஒரு இனிஷியல் காஸ்ட் பார்த்தோம். மந்த்லி ஆப்ரேஷன் காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். நம்ம சேனலில் டெலிகிராமில் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் போட்டுட்ருக்கோம். டெலிகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் கீழே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டீப் டைவ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது மந்த்லி ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து போகலாம். இந்த மந்த்லி ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த பார்லருமே எப்படியெல்லாம் ரெவன்யூ மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். இது பியூர் ரெஃபரன்ஸ் மட்டும் தான், அதனால புரிச்சுக்கோங்க. சரியா? சரி, ஹேர் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees ஆவரேஜ் ப்ரைஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 225 கஸ்டமர்ஸ், வாக்கிங் கஸ்டமர்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 225 கஸ்டமர்ஸ் வந்து ஹேர் கட்ஸ் மட்டுமே வந்தால் நம்மளுக்கு வந்து 33,750 வரும். அதுக்கப்புறம் ஃபேஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷியலுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு 50 கஸ்டமர்ஸ் வந்தால் அதுவே வந்து 50,000 rupees வரும். அதுக்கப்புறம் வேக்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு 500, ஆவரேஜ் காஸ்ட் வந்து 500 rupees போட்டிருக்கோம். அது ஒரு 40 கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees. த்ரெட்டிங் வந்து ஒரு 100 rupeesனு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 150 கஸ்டமர்ஸ் வந்தால் 15,000 rupees. மெனிக்யூர்ஸ் அண்ட் பெடிக்யூர்ஸ் இது ஒரு 900 rupees பர் கஸ்டமர். ஒரு 30 கஸ்டமர் வந்தால் கூட 27,000 கிட்ட வந்து வரும். இது இல்லாமல் பிரைடல் பேக்கேஜஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். மந்த்லி 5 பேக்கேஜஸ். இது வந்து பிரைடல் அப்படின்றது வந்து கல்யாணம் மட்டும் இல்லாமல் நிறைய பார்ட்டி, ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வந்து இந்த மேக்கப் பேக்கேஜஸ்லாம் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப கம்மியாக 15,000 rupees தான் போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுடைய என்ன சொல்ல டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் எப்படி இதை வந்து வேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் கம்மியான காசுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தாலும் ஓகே, இல்லை கம்மியான ஆர்டர்ஸ் குவாலிட்டியாக இன்னும் இன்க்ரீஸ்ட் காஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இங்கே நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக 15,000 rupees அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 கஸ்டமர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே அதே ஒரு 75,000 rupees கிட்ட வரும். ஸோ மந்த்லி ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2,20,750 rupees கிட்ட வந்து வரும். சரிங்களா?
சரி, இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேஷனுக்கு வந்து வருவோம். ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும்? ஸோ மந்த்லி ரெவென்யூ வந்து நம்ம இங்க முன்னாடியே சொல்லிட்டோம். இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000. ஸோ மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,750 rupees வரும். ஸோ ஆவரேஜான கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 28%. ஸோ இந்த ஓவரால் பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 25 to 28% தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எங்கே வேணால் வேரி பண்ணிக்கலாம், இல்லை இனிஷியல் செட்டப் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 30% தான் இதோடைய ப்ராஃபிட் மார்ஜின். சரிங்களா? சரி, இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் போயிட்டு எப்படி இந்த பிஸ்னஸை பிரேக் ஈவன் பண்ணுறது? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 8,20,000 கிட்ட வந்து வருது. நம்மளோட கிராஸ் மந்த்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 60,000 பக்கம் வந்து வருது. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 months வந்து நடக்கும். ஸோ ஆஃப்டர் 13 to 14 months பண்ணிட்டீங்கன்னா, கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எடுத்துட முடியும், பிஸ்னஸும் பிரேக் ஈவன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் தான். நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஷாப் மட்டும் பார்க்காம எப்படி நீங்கள் அதை வந்து மல்டிபிள் ஷாப்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை வந்து 3x ஸ்பீடில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கங்க. நீங்கள் தனியாக வச்சு பண்ணாலும் ஓகே, நீங்களே கற்றுக்கிட்டாலுமே வந்து ரொம்ப சூப்பர். ஸோ அதுக்குன்னு தனியான ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து போகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பியூட்டி பார்லர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி எப்படி வந்து மந்த்லி ஒரு 60,000 பக்கம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. கண்டிப்பாக நான் இல்லை என்னோட டீம் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் சேனலில் இன்னும் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து அதை பற்றி மேக் பண்ணலாம். அண்ட் டெலகிராமில், ஃபேஸ்புக்கில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.